முதல் கண்ணாக பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு வணக்கம் கூறி நம்ம சுவாத்தியாய பகுதிக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நாம வந்து இம்மார்டல் டாக்ஸ் புக் 2 அது வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இது வந்து கடைசி சாப்டர், கடைசி பாட்டு. ஸோ இதுல வந்து நம்ம இது வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இந்த உலகம் அப்படின்றது உண்மையிலே வந்து அந்த உலகம் அந்த மாதிரி கிடையாது. இது ஃபுல்லா ஒவ்வொரு காட்சிகளா இருக்கு. இந்த காட்சிகளை நீங்க டிராவல் பண்ணும்போது நீங்க அந்த காலத்தையும் அந்த இடத்தையும் அதை வச்சு டிராவல் பண்ணும்போது அந்த கதாபாத்திரத்தின் வழியாக உங்களுடைய ஆன்மா வந்து சில அனுபவங்களை பெறுகிறது. சோ இது இந்த ஆன்மா எங்க இருக்கு அப்படின்னா ஒரு சூன்யா டனல்ல இருக்கு. ஆன்மாக்கு எந்த விதமான வலியோ வேதனையோ ஆஹ் உணருதலோ எந்த ஒரு என்ன சொல்ற கர்மாவோ எதுவுமே கிடையாது. அது முழு சூனிய நிலையில இருக்கு. பட் ஆனா அது வந்து இந்த ரியாலிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக ஒரு ஆஹ் இந்த உலகத்தை வந்து அனுபவிப்பதற்காக ஒரு 7 கால இலைகளை வந்து அதை எடுத்துக்கணுமா, அது போட்டுக்கணுமா. சோ அப்படி 7 கால இலைகளை போட்ட ஒரு சாதாரண மனிதன் அப்படியே ஒவ்வொன்னா பெருக்கி பெருக்கி 14 வரும்போது அவங்க வந்து ஒரு ஞான நிலையை அடைகிறாங்க. சோ அந்த மாதிரி நம்மள மாதிரி மாஸ்டர்ஸ் வந்து 14 கால இலைகள் வந்து இருக்கும். இது வந்து ஒவ்வொரு ஜென்மமா வந்து நம்மளுடைய உம் எதுவும் எதிர்பார்க்காம ஆஹ் ஆஹ் செய்யற சேவையால நம்மளுக்கு வந்து அந்த கால இலைகள் உடைய நம்பர் வந்து அதிகமாகுது. சோ அப்படி வந்து ஆன்மா வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அதற்கு வந்து அந்த 7 கால இலைகள் டைம் ஸ்ட்ரிங்ஸ், டி ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றாங்க. அந்த கால இலைகளை வந்து அதிகப்படுத்துறாங்க. சோ அப்படிதான் அதுக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கு. அதுக்கு வந்து எப்படி நம்ம உலகத்துல வந்து நம்மளுடைய பிசிக்கல் வேர்ல்டுல எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எப்படி எல்லாமே அமைப்பு இருக்கோ அதே மாதிரி ஆஹ் ஆன்மீக உலகத்திலையும் ஆன்மாவின் உலகத்திலையும் ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷன் எல்லாமே இருக்குதான். ஸோ அவங்க நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த ஆன்மாக்கள்லாம் ஏன் வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வராங்க அனுப்புறாங்க அப்படின்னா ஒரு சில அனுபவங்களை த- அஹ் தத்ரூபமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். உண்மையிலேயே வந்து அவங்க அந்த ஆன்மாக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பட் அது எமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு நடிச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரை வந்து அஹ் சார்லி சாப்ளின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய படங்களை வந்து ரொம்ப ஏழையாகவும் ரொம்ப கிழிஞ்சு போன ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாம் நடிச்சிருப்பாரு. பட் ஆனா ரியாலிட்டி என்னது, சார்லி சாப்ளினுக்கு வந்து உண்மையிலே அந்த மாதிரி ஒரு கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஹீஸ் நல்லா சம்பாதிச்சவர் தான். அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மா வந்து உண்மையிலேயே அது வந்து அனைத்தையும் பெற்றிருக்கு, சமிருத்தியா ஆல்ரெடி அது இருக்கு. பட் இந்த ஒரு கதாபாத்திரத்தை சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக அது வந்து சூஸ் பண்ணிக்குது. எப்படின்னா அந்த டைம் டனல்லையே வந்து அதுக்கு வந்து அந்த கர்மா, அதாவது அந்த கதாபாத்திரத்திற்காக கர்மாவும் அந்த கதாபாத்திரம் எந்த விஷயங்களை எதிர்பார்க்கிறது, அதாவது அந்த கதாபாத்திரத்தோடைய பாஸ்ட், அதுக்கப்புறம் அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு அது அதனுடைய கோரிக்கை எப்படி இருக்கு அப்படின்றதும் அது ரெண்டையும் வச்சு இதை மேட்ச் பண்ணி இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா. அதாவது அதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றோம். யாருக்கு வந்து அவேர்னஸ் செட்டிங் ஜீரோவா இருக்கும் அவன் வந்து முழுமையாக இந்த உடல் தான் நான் அப்படின்னு முழுமையா நம்புவானா. சோ இந்த உடலுக்கு என்ன நடந்தாலுமே அவனுடைய ஆன்மாக்கு நடந்துச்சு அப்படின்னு தான் நினைப்பான். சோ இந்த உடல் தான் வந்து ஆஹ் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து ஆன்மாக்கும் உடலுக்கும் வந்து வித்தியாசம் தெரியாது. அதே போல 100% இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து முழு ஆன்ம நிலை, அதாவது தான் முழுவதுமாக ஆன்ம நிலையில இருக்காரு. அதாவது ஆன்மை என்ன பண்ணுது, அந்த காட்சிகள் எல்லாம் ஜஸ்ட் சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த சாட்சியா மாறிடுவான். அப்ப வந்து
நீ பிஸ்கட் சாப்பிட்டாலும் ஒரே ஃபீலிங் தான் வரும். உனக்கு அடிபட்டாலும் ஒரே ஃபீலிங் தான் வரும். அதாவது எந்த ஒரு மாற்றமும் அதுக்கு இருக்காது. அதனால அந்த அவேர்னஸ் செட்டிங் வந்து அந்த ஆண் மோஸ்ட்லி 50க்கு மேல 50க்கு மேல 100க்குள்ள ஏதாவது ஒரு ரேஞ்ச்ல இருந்தா அந்த அவேர்னஸ் செட்டிங்க்கு ஏத்த மாதிரி அதனுடைய அனுபவங்கள் மாறும். இப்போ ஒரு 50 இருக்கு வச்சுக்கோங்களேன், 50-50. அவனுக்கு வந்து இந்த சரீரம் தான் நான் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அப்புறம் ஆன்ம நிலை அப்படின்ற புரிதலும் இருக்கும். ரெண்டுமே இருக்கும். சோ ஒரு 60 தாண்டிச்சுன்னா இந்த இந்த சரீரத்தோடைய அதனுடைய கஷ்ட நஷ்டங்களை கொஞ்சம் தள்ளி நின்னு பார்ப்பான். ஒரு 70 90 அப்படி போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்னு ஒரு ஆன்மீகமான ஒரு குரு அந்த நிலையில இருப்பாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்க, நீங்க என்னதான் எனக்கு வந்து கேன்சரே வந்துச்சு அப்படின்னு ஒரு குரு கிட்ட போய் சொன்னாலுமே அவங்க வந்து தள்ளி நின்னுதான் பாப்பாரு. ஏன்னா ஆஹ் அந்த கேன்சர் அப்படின்றது வந்து அந்த உடம்புக்கு தான் இருக்கு, ஆன்மாக்கு கிடையாது அப்படின்றதால அவர் வந்து ஆன்மாவை வேற ஒரு ரியாலிட்டியை சூஸ் பண்ற மாதிரி அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அதுதான் நம்ம வந்து அனிதாவுடைய வாழ்க்கையிலேயே பார்த்தோம். அதாவது அனிதா 7 748 அப்படின்ற ஆன்மா போயிட்டு 849 அப்படின்ற ஒரு ஆன்மாக்குள் ஒரு உடலுக்குள்ள ஒரு கேரக்டருக்குள்ள வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி நம்ம வந்து ஒரு கதாபாத்திரத்துல இருந்து இன்னொரு கதாபாத்திரத்துக்கு நாம போகலாம் அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். சோ இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதாவது இது எப்படி வந்து நாம வந்து புரிஞ்சுக்கிறது. அதாவது இன்ஃபேக்ட் இப்போ வந்து இந்த நிலையில நான் வந்து இன்னொரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் இல்லையா? ஏன்னா நான் நான் இந்த இந்த கதாபாத்திரத்துலதான் இந்த ஆன்மா வாழ்ந்திருக்கு. பட் ஒரு புதுசா ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள போகும்போது அதனுடைய பாஸ்டும் அதுக்கு என்ன வேணுமோ அது எப்படி அதுக்கு தெரியும் அப்படின்றது நிறைய பேருக்கு கேள்வியா இருக்கும். இதுக்குதான் வந்து அவர் வந்து இந்த மாத்தங்க மக்கள் வந்து ஹனுமார் அவங்கள கேக்குறாங்க. சோ அப்போ நாங்க வந்து இறந்து போயிடுவோமா அப்படின்னா அதுக்கு ஹனுமார் அவங்க வந்து இப்ப இந்த செடி மரம் மரம் கொடி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மைண்டு நம்மளை விட ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப மினிமலா இருக்கு அந்த மைண்ட் அப்படின்றது. சோ அந்த மைண்ட் வந்து கம்மியா இருந்தாலுமே அந்த அதனுடைய பிசிக்கல் பாடி வந்து உங்களை விட சராசரியா டபுளாவோ ட்ரிபிளாவோ அதிக காலத்துக்கு தான் வாழுதே தவிர இந்த மைண்டுக்கும் அந்த உடல் அதிகம் வாழ்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ இந்த உன்னுடைய மைண்ட் வந்து நீ தள்ளி நின்னு பார்த்தாலும் ரொம்ப கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, உன் உடல் வந்து ஆரோக்கியமா இன்னும் ரொம்ப நாள் இருக்கும். பிளஸ் இந்த உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு கதாபாத்திரம் மாறும்போது இந்த உடலுக்குள்ள எய்தர் வேற ஏதாவது ரொம்ப ரொம்ப கர்மாவோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அது வந்து அந்த கர்சிவ் சோல்ஸ் சபிக்கப்பட்ட ஆன்மாக்கள் வந்து ஆக்குபை பண்ணுமா. அப்படி இல்லைன்னா வேற ஒரு ஆன்மா வந்து அந்த இடத்த ஃபில்அப் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா ஆஹ் ஏதாவது ஒண்ணு நடக்கும். அது வந்து நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அனுபவங்கள் பெறுவது வந்து இந்த ஆன்மா மட்டும்தான். சோ இந்த ஆன்மா வந்து ஒரு ஒரு Dress மாத்திட்டு இன்னொரு Dress போட்டுக்கிற மாதிரி ஒரு கேரக்டரை வந்து இன்னொரு கேரக்டர் மாறுது. சோ இது நம்மளுடைய உலகியல் வாழ்க்கையில வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா இறந்து போய் மறுபடியும் பிறக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த நாலேஜ் எல்லாமே ஃபீட் பண்ணியிருக்காங்க. பட் எப்போ நீங்க ஆன்ம நிலைக்கு, அதாவது இந்த முழு தியான சூன்ய நிலைக்கு நீங்க அடைகிறீங்களோ ஆன்மாக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கும் இன்னொரு கதாபாத்திரத்துக்கு போறதுக்கு. அதுக்குன்னு நீங்க வந்து மறுபடியும் ஆஹ் இறக்கணும் பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. அறியாமையில இருக்கிற ஆன்மாக்கள் மட்டும்தான் வந்து இறக்குற வரைக்கும் அதே கதாபாத்திரத்துல இருந்துட்டு இன்னொரு கேரக்டருக்கு ஸ்விட்ச் ஆகும். நீங்க வந்து முழுமையா ஆன்மீகமா ஆன்மா அப்படின்ற அவேர்னஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கதாபாத்திரத்துல இருந்து எக்ஸிட் ஆகி இன்னொரு கதாபாத்திரத்தின் வழியா கண்டினியூ ஆகலாம். சோ அதுதான் வந்து நம்ம வந்து கண்டினியூட்டி, அதாவது தொடர்ச்சி அப்படின்ற பகுதியில பார்த்துட்டே இருக்கோம். சோ இதுக்கு நடுவுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சுலட்சணா அப்படின்றவங்க
அவங்களுடைய லைஃப்ல நடக்கிற ஒரு பெரிய விஷயம். அதாவது அந்த மாதிரி யாருக்குமே வந்து மோஸ்ட்லி நடக்காதான். ஸோ அவங்க வந்து ஒரு அவங்கள விட ஒரு 10 வயசு மூத்தவரோட தொடர்பு வச்சிருக்காரு. அவங்கள வந்து பிசிக்கலா அந்த அவரும் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பிசிக்கலா அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு அவங்க கோமால போயிட்டாங்க. ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இவங்க வந்து அவங்களுக்கு ஈர்க்கப்பட்ட விதம் வந்து அவர் ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது சாதாரணமா வந்து 5 உடல்களையும் பார்த்தோம். அந்த 5 உடல்களை வந்து வெளியே கொண்டு வந்துட்டா, அதாவது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், இன்டலெக்ட், அப்புறம் அஹ், சம்ஸ்காரா, சித்தா, அப்புறம் பிசிக்கல் பாடி. இந்த 5ஐயும் வந்து அதனுடைய செயல்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம அவேர்னஸ் அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே போகும். பட் சராசரியா இருக்கிற மனிதருக்கு, அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த 5 பாடிஸுமே வந்து தான் வேலை தான் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கதாபாத்திரமும் மாற மாற வந்து அவங்களுக்கு இந்த அனுபவம் வந்து அட்மோஸ்ட் எப்பயோ ஃபுல்ஃபில் ஆயிடும். ஏன்னா இந்த 5மே வந்து எல்லாமே என்ன நினைக்குது, இந்த இந்த ஆன்மா அப்படின்ற துகள் வந்து தான் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு நினைக்குது. சோ பட் ஆனா இந்த ஆன்மாவே வந்து ஒரு சின்ன பகுதி தான். அது வந்து முழுமை அடையவே முடியாது. முழுமை அடையிற விதானம் வந்து வேற இருக்கு. அது ஆன்ம நிலையில தான் இருக்கு. சோ இந்த பௌதிகமா இருக்கிறது, இந்த பௌதிகமான விஷயங்களுக்கு இந்த முழுமை அடையிற தன்மையே கிடையாது. ஆன்மாக்கு தான் இருக்கு. சோ அதனால அவங்க வந்து ஒரு செயல்படுத்த முடியாத குறிக்கோளுக்காக அந்த 5 விஷயங்களும் அந்த சரீரங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கு. சோ இந்த பருவநிலையில அந்த 16 17 வயசு அந்த டைம்ல என்ன ஆகும்னா அவங்க வந்து ஆஹ் அதிகமா அவங்களுடைய இந்த சம்ஸ்கார பாடி வந்து கொஞ்சம் குழப்ப நிலையில இருக்குமா. அப்புறம் அந்த இன்டெலிஜென்ஸும் கொஞ்சம் குழப்ப நிலையில இருக்கும். புத்தியும் வந்து முழுமையா அவங்க வந்து அடைஞ்சிருக்க மாட்டாங்க. பிளஸ் சித்தா வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்குமா. சோ ஏதாவது வந்து விசித்திரமா செய்யணும், நான் சாதிச்சு காட்டணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமா இருக்குமா. பிளஸ் இந்த சுலோச்சனா அப்படின்ற கேரக்டரை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க வந்து முற்போக்கான ஒரு நவீனமான பொண்ணு அப்படின்னா அவங்க அதுல எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்றாரு. சாதாரணமா அவங்க வந்து நேச்சுரலாவே முற்போக்கா இருக்காங்க, நவீனமா இருக்காங்கன்னா அது தவறு கிடையாது. ஏன்னா முற்போக்கா இருக்கிற அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து புதுசு புதுசா புது வழிகள்ல நடத்தி கொண்டு போறதா இருக்காங்க. பட் ஆனா அவங்களுடைய சம்ஸ்காரம் வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த உலகில இருக்கிற மித்ததெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் பழமையான நான் வந்து ரொம்ப பழமையானவன், ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கேன் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக அவங்க அப்பப்போ வந்து இந்த பாவாடை தாவணி போடுறது அந்த மாதிரி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருப்பாங்களாம். ஸோ ஆக்சுவலா அவங்க ரொம்ப மாடர்னான ஒரு பொண்ணு. பட் ஆனா அவங்க போடுற வேடம் வந்து இந்த ட்ரெடிஷ்னலா பொண்ணா அவங்க வந்து காட்டிக்க விரும்புறாங்க. ஏன்னா அதுக்குதான் அவங்க நினைக்கிறாங்க, அதுக்குதான் வந்து வேல்யூ இருக்கு அப்படின்ட்டு. சோ ஆனா இதுக்கு நடுவுல இது 2 ஐடென்டிட்டிஸ் இருக்கு இல்லையா. அதாவது இவங்களுடைய சம்ஸ்கார பாடி அங்கேயே வந்து குழப்பமா இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கிற குழப்பங்களுக்குள்ள இந்த சூராஸ் அசுராஸ் வந்து ஈஸியா அட்டாக் ஆறாங்க அப்படின்றாங்க. சோ அந்த ஏஜ் குரூப்ல வந்து சோ உண்மையிலேயே வந்து அந்த சூரஸ் அசுராஸ் இல்லைன்னா நாம வந்து நம்மளுடைய லட்சியத்தை வந்து அந்த ஆன்மா அப்படின்ற விஷயத்த வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாமா. பட் இந்த சூராஸ் அசுராஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சில தாட்ஸை வந்து இன்ஜெஸ்ட் பண்றாங்க. அதாவது உம் அவங்க வந்து நுழைச்சி விட்டுடுறாங்க. எப்படிப்பட்ட தாட்ஸ் அப்படின்னா இப்ப இவங்களுக்கு வந்து அவங்களுடைய சம்ஸ்கார பாடியில வந்து எஃபெக்ட் பண்ணுது. எஃபெக்ட் பண்ணதுமே இவங்களுக்கு வந்து ஒரு சில தாட்ஸ் எல்லாம் இன்ஜெக்ட் பண்றாங்க. அதாவது ஏழைகள்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்கள வந்து கண்ணை மூடி நீங்க வந்து நம்பலாம் அப்படின்றதும் சொல்றாங்க. பிளஸ் சாதாரணமாவே ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு முக்கியமா வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த இந்த பணம் அப்படின்றது சரியான விதத்துல வந்து வரலை, அதனால நம்ம ஏதோ ஒரு பாவம் செய்றோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இருக்குமா. அந்த ஃபீலிங்லயே வந்து அந்த அசுராஸ் அட்டாக் ஆகி இல்லைன்னா சூராஸ் அட்டாக் ஆகி அவங்களுக்கு வந்து சூராஸ் அட்டாக் ஆறாங்க வச்சுக்கோங்களேன். ஒரே அவங்களுடைய எல்லா ஏழைகளும் ரொம்ப, அதாவது அவங்க வந்து
ரொம்ப பணக்காரங்க கெட்டவங்க நினைக்கிறாங்க, ஏழைகள் எல்லாம் நல்லவங்க அப்படின்றாங்க. ஆஹ் அந்த சூராஸ் அவங்க, அந்த சூராஸ் வந்து எப்படி நம்மளுடைய மகிழ்ச்சியில வந்து வாழ்றவங்க. நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாவோ, சந்தோஷம் அடைஞ்சிட்டாவோ, ரொம்ப ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பிரஷன்ஸுக்கு வந்து அந்த சூராஸ் அப்படின்றது வந்து நம்மளோட எனர்ஜியை சாப்பிட்டுட்டே இருக்கும். அதே நேரத்துல இப்போ அதே அதே மாதிரி இப்போ வந்து இவங்களுடைய லைஃப்ல நடக்குது இல்லையா. சோ அவங்க வந்து அந்த இன்னொரு நபரை வந்து இவங்க குருட்டுத்தனமா நம்புறாங்க, அவங்க கூட வெளியே போறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகுது. அந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த அசுராஸ் அப்படின்றவங்க அந்த எமோஷன்ஸ் சாப்பிடுறாங்க, அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அவங்களுக்கு ஒரேடியா நிலை குலையிறாங்க, அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் சாப்பிடுறாங்க. ஸோ இந்த சூராஸ் வந்து அந்த பாசிட்டிவா பண்ணும்போது அது போய் ஏதாவது ஒரு நெகட்டிவ்ல போய் எண்ட் ஆகும். ஸோ அங்க போயிட்டு இந்த அசுராஸ் அங்க இருந்து கேட்ச் பண்ணி ஒரு அவங்க வந்து இந்த வாழ்க்கையே வந்து அவனையே ஆஹ் அதாவது சரி பண்ணவே முடியாதது மாதிரி அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பர்மனண்டா தங்கிடலாம் இல்லையா ஒரு பாடியில. ஸோ பிளஸ் இந்த சூராஸ் அசுராஸோடைய அட்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய சம்ஸ்காரா பாடியில ஒரு சூறா நுழைஞ்சிட்டா வச்சுக்கோங்களேன், ஒரு சூறா அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா எப்பயுமே வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்களா, இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ட்டு. அவங்கள நீங்க பேச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸா பேசுவாங்களா. அதே அசுராஸ் வந்து ஒருத்தருடைய சம்ஸ்கார பாடியை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கத்தி கத்தி ஆஹ் ஆஹ் கத்தி சண்டை போடுற மாதிரி, எதுக்கெடுத்தாலும் வந்து எரிஞ்செறிஞ்சு விழுற மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்களாம். சோ இது எதுவுமே வந்து உண்மையிலேயே வந்து அந்த சம்ஸ்கார பாடிக்கு உரியதே கிடையாது, இது எக்ஸ்டர்னலா வர்றதுதான். ஏன்னா அந்த சூராஸ் அசுராஸ்க்கு வந்து உண்மையிலேயே மைண்ட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அப்பத்திக்கு அப்ப அந்த பிசிக்கல் பாடியில எப்படி இருக்கும், ஒரு தொடர்பு இல்லாத நிலையில வந்து அவங்க வந்து ஏதாவது இந்த பாசிட்டிவ்னா சூராஸ், நெகட்டிவ்னா அசுராஸ், ரெண்டு எமோஷன்ஸ் வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் நடக்கலாம். இப்போ சடனா எல்லாம் நல்லா இருக்கு, உங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது, நீங்க கத்திட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு சூறா அசுரா ஏதாவது ஒருடைய நெகட்டிவான ஒரு எஃபெக்ட் தான். ஸோ அப்படிதான் எங்க வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி நடக்குது. இந்த சூராஸ் அசுராஸ் வந்து அவங்க லைஃப்ல வந்து நீ நம்பு நீ நம்பு அப்படின்னு அந்த சூறா வந்து ஏழைகளை நம்புற மாதிரி அவங்க கிரியேட் பண்றாங்க. ஸோ பட் ஆனா அவங்களோட அவேர்னஸ் செட்டிங்கை பொறுத்து தான் வந்து இறைவனும் கடவுள்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா. அந்த ஒரு பர்டிகுலர் சீன்ல ஹனுமார் வந்து பல விதமா ட்ரை பண்றாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து உன் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற ஒரு தாட்ஸை அனுப்புறாரு. பட் அவங்க வந்து ஒரு நாள்ல நிறைய தாட்ஸ் இருக்கு இல்லையா. அதனால ஓ சிச்சி நாம பொண்ணை பத்தி நாமளே இப்படி நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அதை வந்து அவங்க வந்து அவ்வளவா ஆஹ் ஸ்ரத்தையா பார்க்கல. ஸோ அவங்களுடைய டீச்சருக்கும் வந்து அந்த தாட்ஸ் கொடுக்குறாரு. பட் அவங்களும் வந்து இவங்களுக்கு சொல்றாங்க கூட, நீ வந்து இங்க வந்து இருமா படிச்சுக்கோ அப்படின்றாங்க. பட் அவங்க வந்து அதையும் கேட்காம, ஏன்னா இவங்க சூர அசுர கண்ட்ரோல்ல இருக்காங்க இல்லையா, அதனால அதையும் கேட்காம இவங்க வந்து வெளியே வராங்க. ஸோ அவங்க அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அப்போ அவங்க கோமாக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த சோல் வந்துட்டு ஏதாவது அந்த உடம்புலயும் தங்கணும்னு விரும்பலையாம், அப்படின்னு ஒரேடியா போகணும்னு விரும்பலையாம். அதனுடைய அதனுடைய 5 பாடிஸ் வந்து ஒண்ணுக்கு முரணா ஒண்ணு இருக்கு. அதனுடைய ஓன் பாடிஸே வந்து ஒண்ணு போகணும்னு சொல்லுது, ஒண்ணு இருக்கணும்னு சொல்லுது. சோ அதனால இத வந்து சரிப்படுத்தணும்னா அந்த சோலை வந்து முதல்ல வந்து இந்த பாடியில இருந்து பிரிச்சு இன்னொரு இடத்துல போய் அந்த ஹீலிங் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது டைம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பிளஸ் அந்த நேரத்துல வந்து இந்த பாடியில வந்து இன்னொரு ஆன்மா, அந்த துர்கா அப்படின்ற ஒரு ஆன்மாவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த துர்கா அப்படின்ற ஆன்மா வந்து ஒரு ஹெல்பிங் சோல். இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அவங்களுடைய உடம்புல வந்து டெம்பரரி அந்த சோல் வந்து தங்கி, அந்த சோல் போனதுமே ஒரிஜினலான சோல் எல்லாமே சரியானதுமே வந்துட்டு ஆஹ் இங்க வந்து இருக்குமா. ஸோ அப்படிதான் அந்த துர்கா அப்படின்னு சொல்லும் வரப்போகுது. ஸோ ஹனுமார் அவங்க வந்து இவங்களுக்கும் வந்து சொல்றாரு, ரொம்ப
காஷனா இருக்காரு. அதாவது முன்னாடியே சொல்றாரு, நீ வந்து ஒரு பயங்கரமா எமோஷனலா பயங்கரமா டிஸ்டர்ப் ஆன ஒரு பாடிக்குள்ள என்டர் ஆக போற. அதனால நீ வந்து உன்னுடைய அவேர்னஸ் செட்டிங் வந்து ஜீரோக்கு கூட போகலாம். அப்போ நீ திருக்கா அப்படின்ற ஒரு ஆஹ் ஆம், ஆன்மா, ஒரு கடவுள்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆன்மா அப்படின்றதையே நீங்க மறக்கக்கூடிய நிலையில் நீங்க வரலாம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாரு, பிராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. அந்த துர்கா வந்து நான் ரெடியா தான் இருக்கேன். நான் வந்து கடவுள்களுக்கு ஹெல்ப் பண்றவ, அதனால வந்து எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவரு அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா அவர் அங்க சொல்றாரு, என்னதான் கடவுள்களுக்கு உதவி பண்ற ஆன்மாவா இருந்தாலுமே அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த கர்வம் தான் வந்து உன்னை வந்து இறைவனை ஆக்காம, கடவுளை ஆக்காம, இன்னும் அந்த ஹெல்பிங் அசிஸ்டண்டாவே இருக்கேன். சோ இந்த கர்வத்தை நீ எப்ப வந்து விடுறியோ அப்போ கடவுளா மாறுற அப்படின்றாரு. சரி, நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோ, அப்பப்போ ட்ரீம்ஸ்ல இருந்து வந்து வந்து போயிட்டே இரு. நான் வந்து எப்பயாச்சும் நீ ஸ்டக் ஆயிட்டேன்னா நான் வந்து உன்னை துர்கா அப்படின்னு கூப்பிட்டு வெளியே கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்றாரு. கடைசியா வந்து ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ல அந்த சுலோச்சனா சோல் வந்து வெளியே போயிடுச்சு. துர்கா சோல் வந்து வந்துடுச்சு. சோ இந்த துர்கா சோல் வந்ததுமே வந்து இவங்களுக்கு வந்து எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஹெல்பிங் சோல் தான் வந்திருக்கு. இவங்க பயந்த மாதிரியே அதனுடைய அந்த பாடியோட கண்டிஷன் படி இவங்களுடைய அந்த அவேர்னஸ் செட்டிங் வந்து முழுசா ஜீரோக்கு போயிடுச்சு. முழுசா மறந்துட்டாங்க. அவங்க வந்து நான் தான் இந்த உடல் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டாங்க. சுத்தமா அவேர்னஸே கிடையாது. இந்த உடல் தான் நான் அப்படின்ற பிரமையில போயிட்டாங்க. அவேர்னஸ் சொல்ல முடியாது. சோ அந்த பிரமையில அவங்க போயிட்டாங்க. சோ அப்புறம் அந்த சுலோச்சனா சோல், ஒரிஜினல் சோல் வந்து அது கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த சோலும் வந்து நல்ல ஹீலிங் ஆயிடுச்சு. ஹீலிங் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆம், இந்த சோல் வந்து அந்த சோலை வந்து அலோவ் பண்ணல. ஒரிஜினலா வந்து இந்த சோல் சுலோச்சனாக்கு தான் வந்து இந்த பாடி வந்து சொந்தமானது. பட் ஆனா துர்கா அப்படின்றது அது வந்து நெகட்டிவ் சோல் கிடையாது. பட் ஆனா அது ஒரு பாசிட்டிவ் சோல் தான். பட் அதுக்கு வந்து ஃபீலிங் என்ன இருக்குன்னா அதுதான் தன்னுடைய உடம்பு அப்படின்றது ஃபீலிங் வந்திருக்கு. அதனால இது அலோவ் பண்ணல. அதனால வந்து ரெண்டுமே வந்து சண்டை போட்டுக்குது. இந்த சோல் வந்து என்டர் ஆக விட மாட்டேங்குது. இந்த சோல் என்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணுது. நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய புக்ஸ்ல நீங்க பார்க்கலாம். மோஸ்ட்லி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ஒரு சோல் வந்து என்டர் ஆகாத இந்த எக்ஸிஸ்டிங் சோல் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபைட்டிங் வந்து நம்மளுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது அவங்க மென்டலி ரிட்டார்டட் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆஹ், ஹனுமார் அவங்க வந்து வந்து அவங்க வந்து அந்த சோலை எப்படியாவது அந்த அவேர்னஸ் செட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஸோ ஒரு நல்ல விஷயம் எப்படின்னா இவங்க வந்து நிறைய இந்த டாக்டர்ஸுக்கும் இந்த வைத்தியம், அதாவது ஆர்எம்பி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பேய் ஓட்டுறவங்களுக்கும் நிறைய நிறைய பேருக்கு வந்து சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாரும் வந்து இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு அந்த சம்பவம் நடந்ததால இந்த மாதிரி ஆயிட்டாங்க, பைத்தியம் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி வந்து வெரைட்டி வெரைட்டியா சொல்லிட்டு போறாங்க. பட் ஆக்சுவலா யாருக்குமே வந்து உண்மையான ரீசன் என்னன்னு இவங்க யாருக்குமே தெரியல.